Hello everyone. இன்னைக்கு வந்து குரூப் 1 மெயின்ஸோட ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த கொஷினில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, the Constitution of India provides for a high court for each state, but the 7th Amendment Act of 1956 authorized for common high court for 2 or more states and a union territory. அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு தனி ஹைகோர்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டியூஷனில் வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம காமன் ஹைகோர்ட் அப்படிங்கிறது தேவை கிடையாது. எய்தர் ஒரு 2 ஸ்டேட் ஒரு யூனியன் டெரிட்டரி, இல்லை ஒரு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, இந்த மாதிரி ஒரு கம்பைலேஷனாக வச்சு நம்ம வந்து ஒரு ஹைகோர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நவ் தேர் ஆர் ஒன்லி 24 ஹை கோர்ட்ஸ் இன் த கண்ட்ரி. ஸோ நம்மளுக்கு இப்போ அஸ் பெர் இந்தியாவில் வந்து 24 ஹை கோர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்ன இப்போ நம்மளோட ஒரு சஜஷனாக இருக்குது, எல்லாரோட சஜஷனாக இருக்குது அப்படின்னா, இட் வில் பி பெட்டர் இஃப் ஈச் ஸ்டேட் ஹேஸ் அ ஹை கோர்ட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தனி ஹை கோர்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேரோட சஜஷன். ஸோ அதில் தான் நம்மளை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் கொஷின். ஸோ நான் வந்து இங்கிலீஷில் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாள் நம்ம இங்கிலீஷில் பார்க்கலாம், இன்னொரு நாள் நம்ம தமிழில் பார்க்கலாம். ஸோ 2 பேருமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. சரியா? ஸோ இப்போ நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கான்செப்ட் என்னங்கிறத வாங்கிட்டு நீங்கள் தமிழில் ரீட் பண்ணி பாருங்கள், அதே தான் இருக்கும். சரியா? இல்லை நான் தமிழில் சொல்கிறேன் அப்படின்னா அப்பயும் அதே தான். கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத கிராஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் இங்கிலீஷில் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே கண்டென்ட் தான் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ஒன்று. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு திங். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து இதுதான் கொஷின். நீங்கள் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கமெண்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்டு இருக்குது இல்லையா, கமெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் இது ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கமெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அகெயின் அதில் வந்து என்ன நல்ல விஷயம் என்ன இருக்குது, ஸோ ஆல்ரெடி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்குது அப்படிங்கிறனால தான் அதை நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதில் வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நிறைய நம்ம அட்வான்டேஜஸ் கொடுக்கலாம். அண்ட் இஃப் பாசிபிள் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதையுமே கொஷினில் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே, இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்போவுமே என்ன மைண்டில் வச்சுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரடக்ஷன். ஸோ ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினோட பாடி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே கண்டென்ட்டாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த கொஷினோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருமே என்ன பண்ணலாம்னா யூனிக்காக கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு 1% நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இந்த இன்ட்ரடக்ஷனுக்கும் கன்க்ளூஷனுக்கும் பாயிண்ட் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன மேஜராக கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுகிறாங்க. அண்ட் தென் என்ன பற்றி பேசுகிறாங்கன்னா 7th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1956 பற்றி பேசுகிறாங்க. அப்போது உங்களோட இன்ட்ரொடக்ஷனில் எய்தர் நீங்கள் இந்த கான்ஸ்டியூஷனில் ஹைகோர்ட் பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் இந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1956 எப்படி வந்து ஒரு காமன் ஹைகோர்ட் வேண்டாம், ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு நம்ம காமனான ஒரு ஹைகோர்ட் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எப்படி வந்து சொல்லிச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் கொடுக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரடக்ஷன் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி. இது மட்டும் வந்து நீங்கள் படித்தா போதுமானா இதோட சேர்த்து நீங்கள் 1% எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போடணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரிஜினலி ப்ரொவைடட் ஹைகோர்ட் ஃபார் ஈச் ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருந்துச்சு. எதுக்காகனா டு என்ஷூர் பெட்டர் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். ஸோ எல்லா ஸ்டேட்லேயுமே நமக்கு ஹைகோர்ட் இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு ஜஸ்டிஸ் வந்து ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனாலும் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நமக்கு வந்து காமன் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 24 ஹைகோர்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் ஒரு டிபேட் ரைஸ் ஆகுது. திஸ் ரைசஸ் அ டிபேட் ஆன் வெதர் ஈச் ஸ்டேட். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நமக்கு ஹைகோர்ட் வேணுமா, அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எஃபிஷியண்ட்டான ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டிபேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் தென் ஓகே, இங்கே டிபேட் அப்படின்னு ஒன்று ரைஸ் ஆகுது இல்லையா, அப்போ செப்பரேட் ஹைகோர்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெட்டர் ஆக்சசபிலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இப்போ ஒரு கோர்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு பிரச்சனைக்கு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து ஒரு கோர்ட்டோட இல்லை நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டமோட
சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி ஒரு காமன் ஹைகோர்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் ஹைகோர்ட் இல்லை, அவங்க கண்டிப்பாக இன்னொரு ஸ்டேட் அவங்க ஷேர் பண்ணுற ஒரு ஸ்டேட்டோட போய் தான் அங்கே ஹைகோர்ட்டுக்கு போகணும். அப்படிங்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் ரெடி டு கம். அவங்க வந்து இவ்வளோ தூரம் நம்ம போய் நம்ம அந்த ஜஸ்டிஸ் வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து போகவே மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு கோர்ட் ஒரு லீகல் சிஸ்டம்குள்ளே வராது. சரியா? ஸோ இது நீங்கள் அட்வான்டேஜஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒய் ஹைகோர்ட்ஸ் ஆர் நீடட் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு டாபிக் வந்து கொடுக்கலாம். ஏன் ஹைகோர்ட்ஸ் நீடட் அப்படின்னா இதெல்லாம் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து இன்னொரு ஒரு ஸ்டேட்டில் போய் ஹைகோர்ட் இருக்குது அப்படின்னா அங்கே போக வந்து யோசிப்பாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே நமக்கு வந்து நிறையா வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது. லீகல் ஃப்ரேம்குள்ளே வந்து ஒரு ப்ராப்ளம் ரிசால்விங் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே நம்ம இன்னுமே நிறைய வரல. அப்போது அதை வந்து நம்ம வர வைக்கணும்னா நம்ம வந்து ஹைகோர்ட்ஸ் வந்து இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் செப்பரேட் ஹைகோர்ட்ஸ் டாபிக்குள்ளே போகலாம். ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பெட்டர் ஆக்சசபிலிட்டி. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ பக்கத்துலேயே நமக்கு ஹைகோர்ட் இருக்குது, அவங்க வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகி நம்மளுக்கு ப்ராப்ளம் சரி பண்ணுவாங்கன்னா நம்ம கண்டிப்பாக லீகல் சிஸ்டம்குள்ளே போவோம். ஸோ சிட்டிசன்ஸ் do not have to travel ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போய் அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு கேட்கணும்னு இல்லை, அவங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2013 திரிபுரா, மெகாலயா அண்ட் மணிப்பூர் இவங்க எல்லாருமே இந்த கவுஹாத்தி ஹைகோர்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதனால் வந்து நிறைய இன்கன்வீனியன்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ் டெலிவரி செகண்ட் பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு பக்கத்துலேயே கோர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கோர்ட் மேலே இருக்கிற பேர்டன் வந்து கம்மியாகும். இப்போ 2 ஸ்டேட்டை சேர்த்து ஒரு ஹைகோர்ட் பார்க்குறாங்கன்னா அந்த ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ்க்கு நிறைய பேர்டன் இருக்கும், நிறைய கேசஸ் அவங்க வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி பிரித்து கொடுத்துட்டோம், அவங்க ஸ்டேட்டோட இஷ்யூ மட்டும் அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா பேர்டன் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஸோ ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ் டெலிவரி நமக்கு பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து 10 lakh பெண்டிங் கேசஸ் ஹெவி ஒர்க் லோட்னால இப்போது நமக்கு பெண்டிங் கேசஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜரான இஷ்யூ. ஸோ நிறைய கேசஸ் நம்ம லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஏன் இந்த ப்ராப்ளம்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னா ஒரு 2 நாளில் முடிய வேண்டிய கட்ட பஞ்சாயத்துலாம் போனோன்னா 2 நாளில் முடிய வேண்டிய இஷ்யூ நம்ம கோர்ட்டுக்கு போனோன்னா ரொம்ப நாள் ஆகும், லாங் இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு காமனான ப்ராப்ளம். ஸோ அதை நம்ம இங்கே கோட் பண்ணலாம், ஃபாஸ்டஸ்ட் ஜஸ்டிஸ் டெலிவரி. அண்ட் தேர்ட், ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் லீகல் நீட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி வந்து ஒரு மாதிரி டைவர்ஸான கண்ட்ரி, யுனைடெட் இன் டைவர்சிட்டி அப்படின்னு நிறைய பேசுவோம். ஸோ டைவர்ஸான கண்ட்ரி, அப்போது இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நீட் இருக்கும். இப்போ தமிழ்நாடு அப்படின்னா நமக்கு இருக்கிற நீடும் கர்நாடகாவுக்கு இருக்கிற நீடும் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு மாதிரி சவுத் ஸ்டேட்ஸ் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோட ஒரு கோர்ட்டு வந்து இல்லாமல் இல்லை ஒரு இன்னர் சைடு இருக்கிற ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்டேட்டோட போய் ஒரு ஹைகோர்ட் ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ராப்ளமே இவங்களுக்கு புரியாது. சரியா? ஸோ அப்போது அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஹைகோர்ட் இருந்தால் தான் அங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்னங்கிறத அவங்க ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும், அதுக்கான ஜஸ்டிஸை வந்து அவங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் லீகல் நீட்ஸ் அதுக்குள்ளே வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேண்ட் லாஸ் இன் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ். ஸோ அதே தான். ஸோ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸோட அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு தனி ஹைகோர்ட் வந்து வேணும். அண்ட் கல்ச்சுரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ ஹைகோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ எந்த ஸ்டேட்டில் அந்த ஹைகோர்ட் இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அந்த ஹைகோர்ட்டை ஷேர் பண்ணுற இன்னொரு ஸ்டேட்டுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜாக இருக்கலாம் இல்லை தெரியாத லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ அங்கே லாங்குவேஜ் பேரியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்கவுங்க ஸ்டேட்டில் ஹைகோர்ட் இருக்குது அப்படின்னா அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் என்னவோ அதில் வந்து ஜஸ்டிஸ் டெலிவரி நடக்கும். ஸோ இது வந்து அட்வான்டேஜஸ். அகெயின் ஓகே, இப்போ வந்து நம்ம எந்த கொஷினை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் வி ஹாவ் டு அனலைஸ் போத் சைட்ஸ். ஸோ அட்வான்டேஜஸ் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த சேலஞ்சஸ் இல்லாட்டி ஆல்ரெடி அது வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ பண்ணலை அப்படிங்கிறப்போ தேர் வில் பி சேலஞ்சஸ், அதையும் நம்ம ஹைலைட் பண்ணுறோம். ஸோ சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை காஸ்ட். ஸோ ஹை காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நம்ம ஹை கோர்ட் இனிமேல் புதுசாக வைக்கணும் அப்படின்னா அந்த கோர்ட்டு வைக்கிறதுக்கான செலவுகள் இருக்குது. அண்ட் அகெயின் அந்த ஜட்ஜஸ் ரெக்ரூட் பண்ணுறது அந்த ப்ராசஸும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு காஸ்ட் அதிகமாகும். ஜட்ஜஸோட ஷார்ட்டேஜ் நெக்ஸ்ட்டு. ஸோ ஜட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போதுமான அளவுக்கு ஜட்ஜஸ் இருக்காங்களான்னு கேட்டோன்னா கிடையாது. ஸோ அந்த மேன் பவர் கிரைசிஸ் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் நிறைய சேலஞ்சஸ். இது ஃபார் எக்ஸாம்பிள்
வேறு என்ன சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு மைண்டில் வருதோ நீங்கள் அதையுமே சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஜென்ரலாக கொடுத்தாச்சு. ஸோ இந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 or 3 லைன்ஸில் ஒரு வே ஃபார்வர்ட் கொடுத்தா பெட்டர். ஸோ உங்களோட கன்க்ளூஷனை நீங்கள் வே ஃபார்வர்டாக வச்சுக்கிட்டாலும் ஓகே, ஆர்எல்ஸ் தனியாக ஒரு வே ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அடுத்து கன்க்ளூட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ வே ஃபார்வர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஹை காஸ்ட் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காஸ்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம மேனேஜ் பண்ணணும்னா, ஸோ எந்தெந்த செக்டார்ஸ்லாம் கொஞ்சம் லோ டெவலப்பிங்காக லோ ப்ரொடியூசிங்காக இருக்கோ, ஸோ அங்கே இருக்கிற நம்ம மணியை வந்து அந்த இதை வந்து நம்ம இங்கே சேனலைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது ஃபண்ட் ஏதாவது க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மணி ரைசிங்க்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வேவை வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் மேன் பவர் ஷார்ட்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவேர்னஸ் கொடுக்குறது, ஜட்ஜஸ் இந்த மாதிரி எப்படி ஒரு ஜட்ஜஸ் எப்படி வந்து ரெக்ரூட் பண்ணணும், ஒரு ஜட்ஜஸ்க்கு இருக்கிற குவாலிட்டிஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது மூலியமாகவும் நம்ம இந்த மேன் பவர் க்ரைசிஸை வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு அந்த சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணி ஒரு வே ஃபார்வர்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ஃபைனலி த கன்க்ளூஷன். ஸோ having a high court for each state enhances efficiency, accessibility and faster justice delivery. ஸோ கண்டிப்பாக ஹை கோர்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வைக்கும்போது அங்கே எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, ஆக்சசபிள் நிறையா இருக்கும் அண்ட் ஃபாஸ்டர் ஜஸ்டிஸ் டெலிவரி நடக்கும். ஆனால் while a common high court reduces cost, it burdens the judiciary. ஒரு காமன் ஹை கோர்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் காஸ்ட் வந்து கம்மி பண்ணி கொடுக்குதோ அதே அளவுக்கு ஜுடிஷியரிக்கு வந்து பேர்டன் கொடுக்கும். ஸோ நம்ம செப்பரேட் ஹை கோர்ட்ஸ் வச்சோம்னா காஸ்ட் அதிகமாகும், பட் ஜுடிஷியரி பேர்டன் வந்து கம்மியாகும் அண்ட் ஃபாஸ்டர் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபாஸ்டர் அண்ட் எஃபெக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கூட என்ன இன்னொன்று நோட் பண்ணிக்கலாம், ஜஸ்டிஸ் டிலைட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதை ட்ரூ அப்படின்னு சொல்லணும்னா we can go for separate high court for each state அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணலாம். ஹென்ஸ் each state. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தனி ஹை கோர்ட் இருக்கிறது ஐடியலி இட் வாஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒரு மெயின்ஸோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க அண்ட் தென் ஒரு யாருக்கும் ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட், அந்த வந்து ஒரு மைண்ட் மேப்பாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கொஷினோட நீட் என்ன, இப்போ வந்து இதில் வந்து காமன் ஹைகோர்ட் வேண்டாம், நமக்கு செப்பரேட் ஹைகோர்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொன்று நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு கேஸ் ஸ்டடி வேணால் கொடுக்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேர் ஹைகோர்ட் வந்து காமன் ஹைகோர்ட் இருந்திருக்கலாம் அண்ட் அகெயின் ஆஃப்டர் தட் அந்த இப்போ பிஃபோர் 2013 ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை கூட நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொண்டு போய் லைக் அப்போ ஆஃப்டர் ஒரு காமன் ஹைகோர்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஜுடிஷியல் டெலிவரி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆடட் அண்ட் தென் உங்களோட கொஷினோட டிமாண்டுக்கு ஏற்ற ஆன்சர், அட்வான்டேஜஸ் ஆஃப் இங்கே சொன்னோம் இல்லையா செப்பரேட் ஹைகோர்ட், அது அண்ட் அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, அந்த சேலஞ்சஸ் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக வே ஃபார்வர்ட் கொடுக்குறோம் அண்ட் ஃபைனலி கன்க்ளூஷன். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த கொஷினோட ஆன்சர் இப்படி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் இன்னும் என்ன வேணால், இது வந்து ஜஸ்ட் அ டெம்ப்ளேட், இப்படி தான் எழுதணும் அப்படின்னு இதுதான் ஆன்சர்னு கிடையாது, இப்படியும் ஆன்சர் எழுதலாம். இது வந்து உங்களோட பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் ஃபைனலி உங்களுக்கு மைண்ட் மேப்புக்கோ டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே தான் வந்து நம்மளுக்கு எதில் இருக்கும்னா தமிழ் டெக்ஸ்டில் இருக்கும். அணுகல் வசதி மேம்படும். ஸோ எவ்வளோ ஈஸியாக நம்ம போய் அணுக முடியுமோ அது வந்து நடக்கும். அண்ட் ஒவ்வொரு இதுக்கும் அதே தான், வழக்குகள் விரைவாக தீர்க்கப்படும், மாநிலத்திற்கு ஏற்ப சட்ட நிர்வாகம், மொழி மற்றும் கலாச்சார நன்மைகள். ஸோ இந்த மாதிரி நமக்கு அதே பாயிண்ட்ஸ் தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருப்போம். சரியா? ஸோ இதை வந்து ஒருக்கா ரீட் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியாஸ்லாம் வருதோ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட் தனியாக செப்பரேட்டாக ஒரு நோட் வச்சு நீங்கள் ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? ஓகே, தேங்க்யூ.